மாணவர்களே வணக்கம். இப்பொழுது பாடம் 3 நாம் கவனிக்க இருக்கின்றோம். பிரித்தலும் இணைத்தலும், டிவிஷன் அண்ட் அமால்கமேஷன். இதனுடைய மொத்த பிடிஎஃப்பை நீங்கள் டெலிகிராமில் இணைந்து கொள்ளுங்கள். பிடிஎஃப் ப்ளஸ் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நடராஜ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி ஆப்பில் இணைந்து கொள்ளுங்கள். நம்ம டிவிஷன் அண்ட் அமால்கமேஷன் பிரிவு 13 விதி 18 செக்ஷன் 13 ரூல் 18 பிரித்தலும் இணைத்தலும், டிவிஷன். ஏன் டிவிஷன் வேணும்? ஒரு சங்கம் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்குது. அந்த சங்கத்துக்கு என்ன தேவை ஏற்பட்டது? ஏன் பிரியணும்? ஏன் பல சங்கங்களாக பிரியணும்? பல நேரங்களில் நெசசிட்டி, மெம்பர்களினுடைய ரெக்குயர்மெண்ட்டு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, மெம்பர்கள்லாம் இன்னொன்று அந்த சங்கத்தை இன்னும் பல சங்கங்களாக மாற்றணும், எங்களுக்கு பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியாது கேட்டிங்கன்னா, ஸ்டாப் பண்ண முடியாது. அதுக்காக தான் என்ன கொடுத்துருக்கோன்னு கேட்டிங்கன்னா, ஒரு செக்ஷனை கொடுத்துருக்கோம். அந்த செக்ஷன் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா 13. அதில் இன்னொரு விதி இருக்குது. அந்த விதியினோட எண்ணிக்கை 18. ஸோ வி வாண்ட் டு டிவைட் அ கோஆபரேட்டிவ் சொசைட்டி. அப்போ அதை நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை நம்ம செய்கிறோம். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யும் பொழுது முதல்ல நம்ம என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, முதல் கூட்ட பேரவை, ஃபர்ஸ்ட் ஜெனரல் பாடி மீட்டிங்கை நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா கன்வீன் பண்ணுறோம். ஏன் கன்வீன் பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, 2 அல்லது மேற்பட்ட சங்கமாக பிரிக்கப்படவிருக்கின்ற ஒரு சங்கம் தனது உறுப்பினர்களுக்கு 15 நாள் முன்னறிவிப்பு அளித்து, அப்போ 15 days கிளியர் நோட்டீஸ் நம்ம இஷ்யூ பண்ணுறோம். எல்லா மெம்பர்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா கொடுக்குறோம். ஏன் எப்பா இந்த சங்கம் ஒரு சங்கமாக இருந்துச்சு, இப்போ அந்த சங்கம் என்ன ஆகப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா 2 சங்கமாக மாறப்போகுது. அப்போ 2 சங்கமாக மாறப்போகுதுன்னா அந்த மீட்டிங்க்கு நீங்கள் வாங்க, முதல் கூட்ட பேரவைக்கு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 15 நாள் நோட்டீஸ் நம்ம இஷ்யூ பண்ணுறோம். கேள்விகள் வரலாம், எவ்வளோ நாள் நோட்டீஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, 15 நாள். அப்போ 15 நாள் நோட்டீஸை நம்ம இஷ்யூ பண்ணுறோம். வந்த உடனே முதல் தீர்மானம் நிறைவேற்றுறோம். தீர்மானம் நிறைவேற்றும் பொழுது அதில் என்னென்ன நம்ம உள்ளே இன்க்ளூட் பண்ணியிருக்கோம், என்னென்ன அஜெண்டா அதில் இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிரித்து பதிவு செய்யப்படவிருக்கிற சங்கங்களின் எண்ணிக்கை. அப்போ சங்கங்கள் ஒரு சங்கத்தை 2 சங்கமாக மாறுதா, 3 சங்கமாக மாறுதா, 4 சங்கமாக மாறுதா, 5 சங்கமாக மாறுதா அப்படிங்கிற எண்ணிக்கையை நம்ம சொல்கிறோம். பிரித்து பதிவு செய்யப்பட இருக்கின்ற சங்கங்களினுடைய எண்ணிக்கை 1. ரெண்டாவது ஒவ்வொரு சங்கத்துக்கும் உள்ள சொத்து மற்றும் பொறுப்புகள். அதை பிரித்தால் ஒவ்வொரு சங்கத்துக்கும் எவ்வளோ சொத்து இருக்கும், அதுக்கு எவ்வளோ ஒரு லயபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சங்கத்துக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா உறுப்பினர்களை சமமாக பிரிக்கின்றோம். ஒரு சங்கத்துக்கு 540ன்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணத்துக்கு. எல்லா சங்கத்துக்கும் நம்ம எவ்வளோ கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா 540 நம்ம கொடுக்குறோம். அதுதான் எந்த பாயிண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொன்றுக்கும் சமமாக உறுப்பினர்களை பிரிக்கின்றோம். அதுக்கப்புறம் அடுத்த ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன், செயல் எல்லை. எந்தெந்த ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் எந்தெந்த சங்கத்துக்கு உரித்தானது, எந்தெந்த சங்கத்துக்கு அது ஃபிட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம எங்கே டிசைட் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா 4வது பாயிண்ட்டாக அதை நம்ம ஃபைனல் பண்ணுறோம். கடைசியில் பாருங்கள், ஒவ்வொரு சங்கத்திற்கும் துணை விதி. நம்ம அதுக்காக தான் போன தடவை நம்ம படித்தோம், அமெண்ட்மெண்ட் ஆஃப் பைலாஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ ஒவ்வொரு சங்கத்துக்கும் உரிய துணை விதி. இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா ஒரு தீர்மானமாக நிறைவேற்றி பாஸ் பண்ணுறோம். அது எந்த இதில் நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா முதன்மை தீர்மான நகல். இதை பேர் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா முதன்மை தீர்மான நகல். அது எங்கே நடத்தப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா முதன்மை கூட்ட பேரவையில் நடந்தது. இப்போ அந்த நகலை நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா கடனீந்தோருக்கும் அனுப்புகிறோம். அதுதான் செகண்ட் பாயிண்ட். இந்த தீர்மானத்தை போடுறோம், போட்ட தீர்மானத்தை நம்மளே வச்சுக்கல, அது தீர்மானத்தை யாருக்கு அனுப்புகிறோன்னு கேட்டிங்கன்னா யாராருக்கு நம்மளுக்கு கடன் கொடுத்தவர்கள் யார், நிறுவனங்கள் என்னென்ன, அந்த நிறுவனங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இந்த காப்பியை நம்ம அனுப்புகிறோம். தீர்மான நகலை பெற்ற தேதியிலிருந்து 1 மாதத்திற்குள் உறுப்பினருக்கு தான் பிரித்து பதிவு செய்யப்பட இருக்கின்ற சங்கத்தில் சேர விருப்பம் இல்லை என்றால் சங்கத்திற்கு தெரிவிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டிங்கன்னா டைம் கொடுக்குறோம். என்ன டைம் கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா 1 மாதம் கொடுக்குறோம். 1 மாதம் டைம் கொடுக்குறோம். தீர்மான நகல் ஒவ்வொருத்தருக்கும் ரிசீவ் ஆகிடுது. ரிசீவ் ஆனதுலேருந்து எவ்வளோ நாள் வருதுன்னு கேட்டிங்கன்னா 30 நாள் வருது. அந்த 30 நாளைக்குள்ளே அவங்க என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா
இஃப் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் தே கேன் ஜாயின் ஆர் அதர்வைஸ் தே கேன் டினை தட் ஆப்பர்ச்சுனிட்டி. அவர்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வேண்டாம், இதில் எங்களுக்கு பிரியமில்லை அப்படிங்கிற கருத்தையும் அவர்கள் என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா சொல்லலாம். அதுக்கடுத்தது கடனீந்தோர், யாராருக்கு கடன் கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்களும், கடனீந்தோருக்கும் நகலை பெற்ற 1 மாதத்திற்குள் தன் கடனை திரும்ப பெற சங்கத்திற்கு விண்ணப்பிக்கலாம். ஒரு நிறுவனமானது நம்மளுடைய நிறுவனத்திற்கு கடன் கொடுத்துருக்கிறது. அந்த கொடுத்துருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எவ்வளோ நாள் டைம் கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா 1 மாதம் டைம் கொடுக்குறோம். அப்போ 1 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணியான்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி அவங்க திரும்ப அவங்க கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு நீங்கள் கடன் பாக்கி வச்சுருக்கீங்க, பாக்கி வச்ச அமௌண்ட்டை எங்களுக்கு திருப்பி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அது எவ்வளோ மாதத்துக்குள்ளே செய்யலான்னு கேட்டிங்கன்னா 1 மாதத்திற்குள் செய்யலாம். ஆக ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா, டிவிஷன் நம்ம சொல்லக்கூடியது. அந்த டிவிஷனில் நம்ம பார்க்கக்கூடியதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிரிவு 13 நம்ம பார்த்துருக்கோம். அந்த பிரிவு 13 ஃபஸ்ட்டு நம்ம பேசுனது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் கூட்ட பேரவை சொன்னோம். முதல் கூட்ட பேரவை நம்ம ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஆர்கனைஸ் பண்ணி அதில் அஜெண்டாவை ரெடி பண்ணுறோம். அஜெண்டாவை ரெடி பண்ணி அதில் சில 5 பாயிண்ட்டுகளை நான் சொன்னேன். அந்த 5 பாயிண்ட்டுகளை நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறோம். அதுக்கடுத்தது என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, தீர்மான நகலை உறுப்பினருக்கு கடனீந்தோருக்கும் அனுப்புகிறோம். அனுப்பி முடித்தோடனே அதுக்கடுத்தது பாருங்கள், 2ஆம் நிலை பேரவை. ஃபஸ்ட்டு முதல் நிலை பேரவை, இது 2ஆம் நிலை பேரவை. ஆக இதில் என்ன மென்ஷன் பண்ணுறோன்னு பாருங்கள். முதல் பேரவையின் தீர்மான நகலை உறுப்பினர்களுக்கும் கடனீந்தோருக்கும் அனுப்பப்பட்ட தேதியிலிருந்து 2 மாதங்கள் கழித்து உறுப்பினர்களுக்கு 15 முழு நாள் முன்னறிவிப்பு அளித்து சங்கம் பேரவை கூட்ட வேண்டும். அப்போது செகண்ட் ஜெனரல் பாடி மீட்டிங்கை நம்ம கன்வீன் பண்ணுறோம். எப்போ கன்வீன் பண்ணுறோம்? ஏற்கனவே நம்ம அனுப்பிச்சு 30 நாள் ஆகிடுச்சு. 30 நாள் முடிஞ்சோன்னு என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, இது மாதிரி நாங்கள் செகண்ட் ஜெனரல் பாடி கன்வீன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கம்யூனிகேட் பண்ணுறீங்க. அது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா 15 நாட்கள் எடுத்துக்கிறீங்க. அப்போ முதல்ல ஒன்று முடிஞ்சிருக்கு, இப்போ 2ஆம் நிலை பேரவை ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த 2ஆம் நிலை இதில் இந்த பேரவையின் முதல் நிலை தீர்மானங்களை மாறுதல் இல்லாமலோ அல்ல சிறிய மாறுதலோடோ பேரவைக்கு வந்திருந்து வாக்களித்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 2/3 மெஜாரிட்டிக்கு குறையாதவர்களின் ஆதரவுகளோடு நிறைவேற்றலாம். அப்போ அங்கே என்ன பண்ணியான்னு கேட்டிங்கன்னா, 2வது நிலையில் நம்ம ஜெனரல் பாடி மீட்டிங் கன்வீன் பண்ணி அதில் ஏற்கனவே நம்ம மென்ஷன் பண்ணதை திரும்ப மென்ஷன் பண்ணி அதில் 2/3 மெஜாரிட்டியை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அது உடனே அக்செப்ட் ஆகுது. அக்செப்ட் ஆகும்பொழுது நம்ம என்ன செய்கிறோன்னு கேட்டிங்கன்னா, சில தீர்மானங்களை புதிதாக நிறைவேற்றுங்கிறீங்க. அது என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்றுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, உறுப்பினர் அல்லது கடனீந்தோருக்கு வரவேண்டிய தொகையை திரும்ப கேட்டு குறிப்பிட்ட காலத்தில் விண்ணப்பித்திருந்தால் அத்தொகையை கொடுக்க வகை செய்து ஒரு தீர்மானம். அப்பா அவங்க பணம் கேட்டிருக்காங்க, கேட்ட பணத்தை நீ என்ன பண்ணிடு கொடுத்துருன்னு சொல்லிட்டு எங்கே பர்மிட் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ஜெனரல் பாடி மீட்டிங்கில் பண்ணுறாங்க. 2வது பாருங்கள், பிரித்து பதிவு செய்யப்படவிருக்கின்ற சங்கங்களின் நிர்வாகிக்க அவ்வாறு பிரிக்கப்படும் சங்கங்களின் விவகார எல்லைக்குட்பட்ட அங்கத்தினர்களை கொண்ட தனித்தனி நிர்வாக குழு அமைக்கலாம். அப்போ 2வதுல நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா, நிர்வாக குழு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குரூப். அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குரூப் எப்போ ஆரம்பிக்கிறோம்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த ஏரியா ஆஃப் ஆப்ரேஷனை நம்ம பிரிச்சிருக்கக்கூடிய ஏரியா ஆஃப் ஆப்ரேஷனில் ஆட்களை நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த பவரை நம்ம கொடுக்குறோம். அடுத்தது பதிவாளருக்கு ஒரு விண்ணப்பம் கொடுக்குறோம். அந்த விண்ணப்பம் என்னென்னா, ஒரு 2வது பேரவை தேதி நடத்தி முடிந்து 7 நாட்களுக்குள் சங்கத்தை பிரித்து பதிவு செய்வதற்கான விண்ணப்பத்தை 2வது பேரவை தீர்மானங்களோடு பதிவாளருக்கு ஒப்புதலுடன் கூடிய பதிவு அஞ்சலில் அனுப்புதல் வேண்டும். இந்த பாயிண்ட்டை பிடிச்சிக்கங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. 2வது பேரவை நடந்து முடிஞ்ச தேதியிலிருந்து 7 நாளில் என்ன பண்ணி முடிவெடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, சங்கத்தை பிரித்து பதிவு செய்வதற்கான விண்ணப்பம். அப்போ மறுபடியும் ஒவ்வொரு சங்கமாக பிரியுது, ஒரு முழு சங்கம். அந்த சங்கம் ஒவ்வொன்றா பிரியுதுன்னா பிரித்த சங்கங்கள் விண்ணப்பத்தை 2வது பேரவை தீர்மானங்களோடு முறையாக பதிவாளருக்கு ரெஜிஸ்ட்ராருக்கு ஒப்புதலுடன் கூடிய பதிவு அஞ்சலில் அனுப்புதல் வேண்டும். அக்னாலஜ்மெண்ட் வித் டியூ ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டில் அதை நம்ம அனுப்பணும். அதுக்கடுத்தது பதிவாளர் என்னென்னலாம் மனதில் வைத்துக் கொள்கிறார், கருத்தில் கொள்கிறான்னு கேட்டிங்கன்னா, அந்த அப்ளிகேஷன் முறையாக இருக்க வேண்டும். 2வது
முறையான தீர்மானம் நிறைவேற்றிருக்கப்பட்ட வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். எதுக்கு? சங்கத்திலிருந்து வர வேண்டிய தொகை உறுப்பினருக்கோ அல்லது கடனீந்த வங்கிக்கோ அல்லது கடனீந்த நிறுவனத்திற்கோ அவர்கள் அதை கேட்டு விண்ணப்பித்திருந்தாலோ அதை கட்டாயமாக நீ கொடுக்க வேண்டும் என்ற தீர்மானமும் செய்திருக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது பாருங்கள், பதிவு செய்தல். பதிவு செய்தலில் பாருங்கள், பதிவு செய்தல் சங்கத்தின் தாய் சங்கத்தின் பதிவு ரத்தாகிவிடும். ஒன்ஸ் இதெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, தாய் சங்கம் சொல்லக்கூடிய இந்த ஒரிஜினல் சொசைட்டி அதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா கேன்சல் ஆகிடுது. இதுக்கு நடுவில் அடுத்த ஸ்டேஜ் உள்ளே வருது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா இடைக்கால நிர்வாக குழு. டெம்பரவரியாக என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா ஒரு இடைக்கால நிர்வாக குழு கொண்டு வரோம். இது பழைய ப்ரொசீஜர் தான். அதில் சீஃப் ப்ரமோட்டர்னு ஒருத்தர் நம்ம பார்த்தோம் ரெஜிஸ்ட்ரேஷனில், அதே மாதிரி தான் இங்கே சிஸ்டம் வருது. ஆக பிரித்து பதிவு சங்கங்களை நிர்வாகிக்க இரண்டாவது பேரவை தீர்மானத்தில் வகை செய்யப்படவில்லை என்றாலும் ஒவ்வொரு சங்கத்தின் சிலரை இடைக்கால குழுவாக பதிவாளர் நியமனம் செய்கிறார். இவர்களில் ஒருவரே தலைவராகவும் பதிவாளர் நியமனம் செய்வார். இதற்கு பதவிக்காலம் 3 மாதங்களாகும். இதை நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டால் அதில் சீஃப் ப்ரமோட்டர்னு பார்த்தோம், அதே மாதிரி தான். இங்கே அதே மாதிரி ஒருத்தர் வர்றாரு, அவர் இருப்பார். அதனுடைய மேக்ஸிமம் பீரியட் அவருக்கு எவ்வளோ வருஷம்னு கேட்டிங்கன்னா 1 வருஷம். அதுக்குள்ளே என்ன பண்ணியான்னு கேட்டிங்கன்னா தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம். அவ்வளோதான். இதுதான் டிவிஷன் நம்ம பார்க்குறோம். நம்ம அமால்கமேஷன் ஆஃப் சொசைட்டிஸ், அதை நம்ம தமிழில் என்ன சொல்கிறோம் கேட்டிங்கன்னா இணைத்தல்னு சொல்கிறோம். 2 அல்லது மேற்பட்ட சங்கங்களை ஒரே சங்கமாக இணைத்து பதிவு செய்தல். அதாவது நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா இணைக்கிறோம். ஏன் இணைக்கணும்? ஒரு சங்கம் ரொம்ப நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, இன்னொரு சங்கம் சரியாக ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா 2 சங்கமும் சேர்ந்து சக்தி வாய்ந்த நிறுவனமாக மாறலாம். அல்லது பல்வேறு சூழ்நிலைகளினுடைய விளைவாக 2 சங்கங்கள் இணைய நிலை ஏற்படலாம். அந்த மாதிரி ஏற்படும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா சங்கங்களை இணைக்கின்றோம். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சங்கங்களை ஒரே சங்கமாக இணைத்தல், ஒரே சங்கமாக இணைத்தல். அதற்கு அதனுடைய சிஸ்டம் தான் நம்ம என்ன பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா சங்கங்களை இணைத்தல் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் இங்கேயும் அதே மாதிரி முதல் பேரவை, இதில் டிவிஷன் அமால்கமேஷன் 2 தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். டிவிஷன்லையும் பார்த்தீங்கன்னா முதல் பேரவை இருந்தது. அதே மாதிரி இங்கேயும் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா முதல் பேரவை வருது. அப்போ ஜெனரல் பாடி மீட்டிங் நடக்கும் பொழுது ஒரே சங்கமாக இணைய விரும்பும் கூட்டுறவு சங்கங்களுடைய உறுப்பினர்களுக்கு 15 நாள் முன்னறிவிப்பு கொடுத்து தனித்தனியாக பேரவையை கூட்டி, ஆக அந்தந்த சங்கங்கள் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பேரவையை கூட்டுகிறது. இந்த சங்கம் ஒரு பேரவையை கூட்டுகிறது, அந்த சங்கம் ஒரு பேரவையை கூட்டுகிறது. ஆனால் அவங்களுக்குள்ளுக்கு இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டர் என்னன்னு கேட்டிங்கன்னா 15 நாள் நோட்டீஸ். ஆக 2 சங்கம் இணைய விரும்பினாலும் அதை 2 சங்கங்களும் தனித்தனியாக முதல்ல பேரவையை நடத்துகிறது. அந்த பேரவையை நடத்துவதற்கு எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கொள்கின்றன என்றால் 15 நாள் நோட்டீஸை அனுப்புகின்றன. அங்கே ஒரு தீர்மானத்தை கொண்டு வர்றோம். என்ன தீர்மானம் கேட்டிங்கன்னா அமால்கமேஷன், இணைகிறோம், நாங்கள் 2 சங்கங்களும் இணைகிறோம் அப்படிங்கிறதுக்கான தீர்மானத்தை கொண்டு வர்றாங்க. அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னா முதல் நிலை தீர்மானம் சொல்கிறோம். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு கேள்வி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. முதல் நிலை தீர்மானம் என்றால் என்ன? டிவிஷனில். முதல்நிலை தீர்மானம் என்றால் என்ன? அமால்கமேஷனில். அமால்கமேஷனில் வேறு, டிவிஷனில் வேறு. டிவிஷனில் என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா சங்கங்களை பிரிக்கிறோம், அமால்கமேஷனில் சங்கங்களை இணைக்கிறோம். சங்கங்களை இணைக்கும் போது 2 சங்கங்களுக்கும் 15 நாள் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. நோட்டீஸ் கொடுத்து முதல்ல ஒரு தீர்மானத்தை போடுறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா முதல் நிலை தீர்மானம் பேர். அதுக்கடுத்தது அந்த தீர்மான நகலை யாருக்கு கொடுக்குறோம்? அதில் கொடுத்த மாதிரியே தான் இங்கேயும் கொடுக்குறோம். யாருக்கு கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா கடன் நீந்தவர்களுக்கும் கொடுக்குறோம், உறுப்பினர்களுக்கும் கொடுக்குறோம். ஸோ ஒரு காப்பிக்கு கடன் நீந்தவர்களுக்கு போகிறது, ஒரு காப்பி யாருக்கு போகிறதுன்னு கேட்டிங்கன்னா உறுப்பினர்களுக்கு போகிறது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெற்ற ஒரு நாளிலிருந்து அந்த தகவலை ரிசீவ் பண்ண நாளிலிருந்து 1 மாதத்திற்குள் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா தாங்கள் இணையவிருக்கின்ற சங்கத்தின் உறுப்பினராக விருப்பம் இல்லை, எனக்கு இந்த மாதிரி இணைய வேணுங்கிற அவசியம் இல்லை, எனக்கு வேண்டாம் அப்படின்னு தான் அவங்களுடைய கருத்தை தெரிவிக்கலாம். கடன் கொடுத்தோருக்கும் 1 மாதத்திற்கு தன்னுடைய தொகையை திரும்ப பெற சம்பந்தப்பட்ட சங்கத்திற்கு விண்ணப்பிக்கலாம். இதை ரிசீவ் பண்ண உடனே கடன் கொடுத்த சங்கம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா உடனடியாக ஒரு மெசேஜ் அனுப்பலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு நாங்கள் கொடுத்த கடனை எங்களுக்கு திருப்பி கொடுங்க அப்படிங்கிறத அவங்க சொல்லலாம். எவ்வளோ நாளத்துக்குள்ளேன்னு கேட்டிங்கன்னா 1 மாதத்திற்குள்ளே. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா அடுத்து அந்த இணைப்பு பேரவையை நடத்துறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா இப்போ 2 சங்கத்தையும் ஒன்றா சேர்க்க போகிறோம். அப்போ சேர்க்கிறதற்கு என்ன செய்ய போகிறோம்? அங்கே தான் ரூல் நம்பர் 16. அப்போ ரூல் நம்பர் 16 என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா இணைப்பு பேரவையை நடத்துவதற்கான தலைவரை எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறீர்கள்? இதில் முதல்ல பாருங்கள், முதல் தனி பேரவைன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த தீர்மானத்தை உறுப்பினர்களுக்கு அனுப்பின தேதியிலிருந்து, என்னைக்கு அனுப்புனாங்களோ அனுப்புன தேதியிலிருந்து 3 மாதத்துக்குள்ள இணைய உள்ள சங்கங்களினுடைய
குழுவினர் ஒன்று கூடி தங்களுக்குள் ஒரு தலைவரை காமனாக தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆக தனிப்பேரவை நடந்துருச்சு. தனிப்பேரவை நடந்து முடித்த பிறகு எவ்வளோ நாள் டைம் கொடுக்குறோன்னு கேட்டிங்கன்னா 30 நாள் டைம் கொடுக்குறோம். அந்த 3 மாதம் டைம் கொடுக்குறோம். அந்த 3 மாதத்துக்குள்ளே என்ன பண்ணிடுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதில் சேரக்கூடிய சங்கங்கள் எல்லாம் ஒன்று கூடி தங்களுக்குரிய தலைவரை தேர்ந்தெடுக்கிறார்கள். இப்போ ஒரே ஒரு தலைவர் வந்துட்டார். அதுக்கடுத்து 2வது பேரவை இணைப்பு பேரவை, 2வது பேரவை இணைப்பு பேரவை. முதல் பேரவை சொன்னோம். இப்போ என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா 2வது பேரவை சொல்கிறோம். இங்கே நியமனம் செய்யப்பட்ட தலைவர் முதல்நிலை தீர்மானம் உறுப்பினர்களுக்கு அனுப்பிய தேதியிலிருந்து 2 மாதம் கழித்து இணைப்பு பேரவைக்கான இடம், தேதி, நேரம் ஆகியவற்றை தீர்மானித்து அனைத்து சங்கங்களின் உறுப்பினர்களுக்கு 15 நாள் முன்னறிவிப்பு கொடுத்து இணைப்பு பேரவை கூட்ட வேண்டும். அப்போ இணைப்பு பேரவைன்னு ஒன்று கூட்டுறோம். அந்த இணைப்பு பேரவை எப்போ செய்யணும்னு கேட்டிங்கன்னா டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்நிலை தீர்மானம் என்னைக்கு கிடைக்குதோ அன்னையிலேருந்து 2 மாதம். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ரொம்ப நாள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், முக்கியமான பாயிண்ட் இது. முதல்ல தீர்மானம் செய்யப்பட்டு தீர்மானத்தை யாருக்கு அனுப்புகிறோன்னு கேட்டிங்கன்னா உறுப்பினர்களுக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பின தேதியிலிருந்து 2 மாதம் கழித்து இணைப்பு வேலைகளுக்கான தேவைக்கான பேரவையை இடம், தேதி, நேரம் ஆகியவற்றை தீர்மானித்து எல்லா உறுப்பினர்களுக்கும் 15 நாள் முன்னால் நம்ம என்ன பண்ணிடுறோம் கேட்டிங்கன்னா இன்டிமேட் பண்ணிடுறோம், தகவல் கொடுத்து விடுகின்றோம். அப்புறம் அதுக்கடுத்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒருத்தர் தான் தலைவரை செலக்ட் பண்ணி வச்சுருக்கோமே, அந்த தலைவர் வரவில்லை எனில் கூட்டத்திற்கு வந்த உறுப்பினர்கள் தங்களுக்குள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கலாம். பல சந்தர்ப்பங்கள் என்ன ஆயிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தலைவரை நாமினேட் பண்ணி செலக்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் இணைப்பு அன்னைக்கு அந்த தலைவர் வர்றதில்லை, அல்லது தலைவர் வர்றதுக்கு மறுதளிச்சிடறாரு, அல்லது தலைவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்து விட்டால், நடந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்குள்ள தன்னுடைய தலைவர் யாருங்கிறத அவங்க செலக்ட் பண்ணி அவரையே செலக்ட் பண்ணி அவரை வச்சு என்ன பண்ணிடலான்னு கேட்டிங்கன்னா கூட்டத்தை நம்ம ரன் பண்ணிடலாம். புரிஞ்சுதா தம்பிகளா? ஆள் இல்லைனாலும் பரவாயில்ல, அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய உறுப்பினர்களில் ஒருத்தரை சூஸ் பண்ணி அவர் என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா தலைவராக பண்ணுறோம். தலைவராக பண்ணி அவர் என்ன பண்ணிடுறோன்னு கேட்டிங்கன்னா கூட்டத்தை நம்ம நடத்திடுறோம். அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணுறோம்.